சமாதானமாக இருக்கிறீங்களா? நிறைய பிரச்சனை போராட்டம் சொல்கிறீங்களா? நீதிமான்களுக்கு ஒரு உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் தான் ஜபோன்றீங்க, இயேசுன்றீங்க, உபவாசன்றீங்க, ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன்றீங்க, உங்களுக்கு தானே உபத்திரவம்னா? நமக்கு தான் உபத்திரம் வரும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. நீதிமான்களுக்கு தான் அநேக உபத்திரம் வரும். பாவத்திலையும் துன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிசாசு தையில் கை போட்டு கூட்டிகிட்டு போவான், ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி. அவங்களுக்கு பாடுகள் இருக்காது. நீதிமான்களுக்கு தான் அதிக துன்பம், அப்படி தானே பைபிள் சொல்லுது. அப்போ துன்பம் வந்தால் சந்தோஷப்படுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சாத்தானுக்கு எதிராளியாக மாறிட்டோம், அதனால எங்களுக்கு பாடு. நீங்கள் சாத்தானுக்கு தோழர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பாடுகள் இல்லை, அவ்வளோதான். ஆனால் மரணத்துக்கு பிறகு தான் தெரியும் உங்கள் கதை. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, நமக்கு மட்டும் ஏன் இந்த நமக்கு தான் வரும். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் பாடு வரும். அதனால் பாடு, பிரச்சனை, உபத்திரம், நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. நீதிமான்களுக்கு தான் துன்பம் அதிகமாய் வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். உங்களை வெட்கப்பட விட்டுட்டாரா? கைவிட்டுருவாரா? விட மாட்டார். அதனால் சோர்ந்து அப்படி சொல்கிறாங்களே, நீ மனுஷருடைய வார்த்தை கேட்டு ஏன் சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனிங்க. இந்த மனுஷங்களுடைய வார்த்தை கேட்டு கேட்டு தான் நிறைய பேர் தப்பு பண்ணி விடுகிறோம். மனுஷங்க என்ன வேணாலும் பேசட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. ஏன் உபத்திரவம்? நீதிமான்களுக்கு உபத்திரவம். என் நாமத்தினத்தை நீங்கள் துன்பப்படுவீங்க, நீங்கள் உபத்திரவப்படுவீங்க, ஆனாலும் தேடணும். அப்படி தானே இயேசுவாக கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் சந்தோஷப்படணும்ல, நான் இயேசுவோடு இருக்கிறேன், அதனால தான் துன்பம் வருது, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், நான் சாத்தானோட இல்லை அப்படின்னு மகிழ்ச்சியோடல துதிக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பிசாசுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, அவனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுன்னு சொல்லி மகிழ்ந்து களி கோரணும். அல்லேலூயா.